மலையாள சினிமா. ஸோ இங்கே வந்து ரீசெண்டாக ஹேமா கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி ஒரு ரிப்போர்ட் ஒன்று தாக்கல் செஞ்சாங்க. இந்த ரிப்போர்ட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, எந்தெந்த நடிகைகள்லாம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ளாகி இருக்காங்க, என்ன மாதிரி மலையாள சினிமா இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ இந்த ரிப்போர்ட்டே 2 வருஷம் கழித்து வெளியே வந்தாலும், ஒரு பக்கம் இந்த ரிப்போர்ட் வெளிவந்த பிறகு நடிகைகளுக்கெல்லாம் ரொம்பவே தைரியம் வந்து அவங்களுடைய லைஃப்பில் எங்கெல்லாம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்துச்சு, யாரெல்லாம் அவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி பல பேர் குரல் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்படி மலையாள சினிமாவில் அடுத்தடுத்து பல பேர் நடிகர்கள் மேலேயும் இயக்குநர்கள் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால பயந்து போய் பல நடிகர்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மற்ற சினிமா நடிகைகள்லாம் ஏன் எங்கள் சினிமாவில் இப்படி ஒரு கமிட்டியை நீங்கள் ஃபார்ம் பண்ணல, எங்களுக்கும் இதே மாதிரி பிரச்சனை இருக்குது, எங்களுக்கும் இதே மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் மலையாள சினிமாவில் பயந்த அந்த நடிகர்கள்லாம் இப்போவே முன்ஜாமீன் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பண்ண தப்புக்கள்லாம் இப்போ அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். முன்ஜாமீன் கொடுங்க, இது மாதிரி பிரச்சனை அப்படின்னு எல்லாம் முன்ஜாமீன் வாங்கி ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ என்ன எக்ஸாக்டாக மலையாள சினிமாவில் நடக்குது, யார் யார் மேலெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் எந்தெந்த நடிகைகள்லாம் எங்களுக்கும் இந்த மாதிரி ரிப்போர்ட் வேணும்னு மற்ற சினிமால இருந்துலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேர்லி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் லோகுஸ்ரீ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட். ஸோ இந்த கமிட்டி வந்து என்ன பண்ணாங்க, யார் இவங்க எப்படி ஃபார்ம் ஆனாங்க, எந்த பிரச்சனையினால மலையாள சினிமா இப்படி ஒரு முடிவெடுத்து ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். அண்ட் எஸ்பெஷலி இந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட் என்ன, அதில் யார் யார் பேர் இருந்துச்சு, யார் யார் பேர் அழிக்கப்பட்டுச்சு, அண்ட் இந்த கமிட்டி இந்த ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். ஸோ அந்த கமிட்டி என்னவா இருந்துச்சு, என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நீங்கள் கீழே இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக இப்போ இந்த ரிப்போர்ட் வந்த பிறகு பல நடிகைகள் குரல் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நம்பிக்கையாக வெளியே வராங்க அப்படின்னு சொல்லணும். அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வெளில சொல்கிற தைரியம் அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டுக்கு பிறகு எந்தெந்த நடிகைகள்லாம் வெளியே வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ முதல் விஷயம் நான் ஒன்று சொல்லிடுறேன், என்னென்னா இதில் எந்த நடிகைகள் அப்படிங்கிற பேரை நான் மென்ஷன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா விக்டிமுடைய பேர் வரக்கூடாது. அண்ட் எஸ்பெஷலி அது ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த பெண்களுடைய பேர் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் மீடியாவில் ஒரு ரூல். ஸோ தட் நான் யார் அந்த பெண்கள், அதாவது யார் அந்த நடிகைகள்ன்ற நேமை சொல்ல போகிறதில்ல, பட் யார் மீது புகார் இருக்குது, யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த நடிகர்கள், இயக்குநர்கள், ப்ரொடியூசர்கள் அவங்களுடைய பேரை மட்டும் நான் இப்போ உங்களுக்காக வெளியே சொல்கிறேன். ஸோ அந்த வகையில் முதல்ல வந்த கம்ப்ளைண்ட் யார் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் சித்திக் அண்ட் டைரக்டர் ரஞ்சித், இவங்க 2 பேர் மேலே தான். ஸோ இவங்க 2 பேர் மூலம் தான் முதல்ல ஒரு நடிகை, அதாவது இந்த ரிப்போர்ட் வெளிவந்து ஒரு சில நாட்கள்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் இந்த கம்ப்ளைண்ட்டை தொடர்ந்து பல பேர் வந்து இது உண்மையாக இருக்குமா, ஃபேக்காக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷினுக்குலாம் வந்தாங்க. அண்ட் பல பேர் வந்து ஆமாம் இவங்க இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னும் சொல்ல ஆரம்பித்தாங்க. அண்ட் இப்படி ஒரு பக்கம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் இருந்த இடம், இவங்க ஒரு ஆக்டர் டைரக்டர் அப்படிங்கிறதையும் தாண்டி மலையாளத்தில் ஒரு அசோசியேஷன் இருக்குது, அதாவது அசோசியேஷன் ஆஃப் மலையாளம் மூவி ஆக்டர்ஸ் அப்படிங்கிறது, அதை வந்து அம்மா அப்படிங்கிறது தான் அதோட அப்ரிவேஷன். இந்த அம்மா அசோசியேஷனில் இவங்க 2 பேருமே இருக்காங்க முக்கியமான ஒரு போஸ்ட்டில். ஸோ இப்படி இவங்க 2 பேரும் இருந்துட்டு இருக்கும்போது, அதாவது இந்த அம்மா அப்படிங்கிற அந்த அசோசியேஷன் என்ன மாதிரினா, ஸோ இப்போ இங்கே நமக்கு நடிகர் சங்கம் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் நடிகர் சங்கம் இருக்குல்ல, அதே மாதிரி அங்கே இருக்கிற நடிகர் சங்கம், மலையாள நடிகர் சங்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து அம்மா அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த அம்மாவில் இவங்க 2 பேருமே ஒரு முக்கியமான போஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு நடிகர் சங்கத்தில் இருக்கிறவங்க மேலேயே கம்ப்ளைண்ட் வருது, அண்டு இதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு பல பேர் இதுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. ஸோ அது ஃபேக்கா உண்மையாங்கிறதெல்லாம் செகண்டரி, பட் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வர்றதை எப்படி இவங்க போஸ்டிங்கில் இருக்கும்போது ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து பல பேர் குரல் கொடுக்கறதா இருக்கட்டும், அடுத்தடுத்து பல பேர் பேசினோன்னே இவங்க 2 பேருமே அந்த போஸ்டிங்லேருந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளில வராங்க. டைரக்டர் ரஞ்சித் அண்ட் ஆக்டர் சித்திக், இவங்க 2 பேருமே அந்த போஸ்டிங்லேருந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வராங்க. ஸோ அந்த அம்மா அசோசியேஷனோட ஹெட்டாக மோகன்லால் அவர்கள் இருக்கார். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு வேளை ராஜினாமா பண்ணல அப்படின்னா தலைவரே இவங்க 2 பேரையும் அந்த பதவியிலேருந்து நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக் ஆரம்பிச்சுது. பட் அதுக்குள்ளேயே இவங்க 2 பேரும் நாங்களே ராஜினாமா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி
அந்த பதவியிலிருந்து விலகிட்டாங்க. பட் இப்போ அந்த லேடி கொடுத்த கம்ப்ளைண்ட் மட்டும் இருக்கு. இவங்க 2 பேருமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து விசாரணை நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இன்னொரு லேடி அதே மலையாள சினிமால கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் இவங்களுடைய அந்த கம்ப்ளைண்ட்டும் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. காரணம் ரொம்ப பெரிய ஆக்டர்ஸ் மேலெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது மலையாள சினிமாவில் ரொம்பவே ஃபேமஸான ஆக்டர்ஸாக இருக்காங்க. அண்ட் அவர் எம்எல்ஏவாகவும் இருக்கார். அவர் மேலே அந்த லேடி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனாலேயே இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேஸாக பார்க்கப்படுது. அண்ட் அவங்க 7 பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்க யார் யார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். தென் அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவங்க எம்எல்ஏ முகேஷ். ஸோ முகேஷ், ஆக்டர் ஜெயசூர்யா, அட்வொகேட் விஎஸ் சந்திரசேகர் அண்ட் இடைவேளை பாபு, மணியம்புள்ள ராஜு, ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் நோபல் அண்ட் விச்சு. இவங்க மேலே இந்த 7 பேர் மேலே அந்த குறிப்பிட்ட லேடி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஆக்டர் முகேஷ் அவர்கள். ஸோ இந்த ஆக்டர் முகேஷை வந்து நீங்கள் தமிழ் சினிமாவில் ஒரு படத்தில் பார்த்துருக்க முடியும். நிறைய படங்கள் நடிச்சிருப்பார். நான் உங்களுக்கு ரீகால் பண்ணிக்க சொல்கிறேன். 5ஆம் படை அப்படின்னு நினைக்கிறேன், சுந்தர்சி அவர்களோட படம். சுந்தர்சி, சிம்ரன் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் சிம்ரனோட ஹஸ்பண்டாக ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவர் தான் இந்த முகேஷ். இப்போ இவர் மலையாள சினிமாவில் ரொம்ப பெரிய ஆக்டர். அண்ட் தமிழ்லையும் இவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதுக்காக தான் சொன்னேன். அண்ட் இவர் ஆக்டரையும் தாண்டி இவர் ஒரு எம்எல்ஏ. ஸோ இவர் மேலே தான் இப்போது அந்த லேடி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து செக்ஷுவலாக தன்னை ஹராஸ் பண்ணார் அப்படின்னு. அண்ட் அதே மாதிரி ஜெயசூர்யா அப்படிங்கிற ஆக்டர். ஸோ இவருமே ஒரு விஜயகாந்த் படத்தில் ஏதோ ஒன்றுத்தில் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் தமிழில். அண்ட் இவர் மலையாளத்தில் ரொம்ப பெரிய ஆக்டர் ஜெயசூர்யா அப்படிங்கிறவர். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக அட்வொகேட் விஎஸ் சந்திரசேகர். ஸோ அவங்க 7 பேர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் இந்த அட்வொகேட் விஎஸ் சந்திரசேகரும் ஒருத்தர். அண்ட் இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸுடைய வழக்கறிஞர் பிரிவில் அதோடைய மாநில தலைவர் தான் இந்த விஎஸ் சந்திரசேகர் அப்படிங்கிற இந்த அட்வொகேட். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக இடைவேளை பாபு, மணியம்பிள்ளை ராஜு அப்படிங்கிற இவங்க 2 பேர். அண்ட் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் நோபல் அப்படிங்கிறவர் அண்ட் விச்சு. இவங்க எல்லார் மேலேயுமே இப்போ அந்த லேடி அடுத்தடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை வெளில சொல்லணும் அப்படின்னா அதுக்கு சாட்சி இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் தைரியமாக வெளியே வந்து பேசுங்க. இந்த கவர்மெண்ட் உங்கள் கூட நிற்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை இவங்க சொன்னதுக்கு பிறகு இப்படி ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் அடுத்தடுத்து மலையாள சினிமாவில் கம்ப்ளைண்ட் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் மற்ற சினிமா நடிகைகள்லாம் கேட்டுட்ருக்காங்க. அதாவது மலையாள சினிமாவில் இல்லாத நடிகைகள், தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், பெங்காலி சினிமாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஏன் எங்கள் சினிமாவில் இப்படி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ண மாட்டீங்க, ஏன் எங்களுக்கு இப்படி ஒரு ரிப்போர்ட்டை தாக்கல் பண்ண மாட்டீங்க, இங்கேயும் அந்த மாதிரி பல வன்கொடுமைகள் நடக்குது, இங்கேயும் நாங்கள் கஷ்டப்படுறோம், இங்கேயுமே எங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட், காம்ப்ரமைஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பல சினிமா நடிகைகள் பேசுகிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். ஆக்ட்ரஸ் சனம் ஷெட்டி இதை பற்றி பேசியிருந்தாங்க. இந்த ரிப்போர்ட் வெளியே வந்து 2 நாட்கள்லேயே ஏன் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு விஷயம் வெளில வரக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து இப்போ ஒரு பெங்காலி ஆக்ட்ரஸ் சொன்ன விஷயம் ரொம்பவே ஷாக்கிங்காக போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா பெங்காலி சினிமாவில் இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த சினிமாவே ஷாக் ஆகுற அளவுக்கு அடுத்தடுத்து பல விஷயங்களை ரொம்பவே ஹார்ஷாக, ரொம்பவே ஸ்ட்ராங்காக அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ பெங்காலி ஆக்ட்ரஸ் ரீதா பாரி சக்கரவர்த்தி அப்படிங்கிற இவங்க தான் இப்போ வந்து எக்ஸாக்ட்லி பெங்காலி சினிமாவில் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு குரல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்க ரொம்ப மோசமாக, எந்த அளவு அது மோசமாக அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சர்க்கரை அதாவது ஒரு சுகர் கோட்டிங் பூசப்பட்ட விபச்சார விடுதி தான் பெங்காலி சினிமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க டு த எண்ட் சொல்கிற விஷயம் இது, இவ்வளோ மோசமாக இருக்குது பெங்காலி சினிமா அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் மலையாள சினிமாவில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஒரு ரிப்போர்ட் தாக்கல் பண்ண மாதிரி பெங்காலி சினிமாவில் பண்ணக்கூடாது, இங்கேயும் இதே மாதிரி மோசமான பல அனுபவங்களை நான் சந்திச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா இப்போது அந்த ஆர்ஜி கார் அந்த மருத்துவமனையில் நடந்த கொல்கட்டா டாக்டர் கேஸில் எந்த நடிகர்கள்லாம் குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ, யாரெல்லாம் போய் அங்கே மெழுகுவத்தி ஏற்றிக்கிட்டு நிற்கிறாங்களோ அவங்க தான் இந்த சைட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது சினிமாவில் அப்படின்னு அந்த ஆக்ட்ரஸ் சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி பல ஹீரோயின்ஸை என் கூட ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட் எல்லாம் நான் வெளியே கொண்டு வரேன், அவங்களெல்லாம் நான் சொல்ல வைக்கிறேன் என்னெல்லாம் நடக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவங்களுக்குமே சொல்கிறாங்க, ப்ளீஸ் நீங்கள் இது வரைக்கும் குவைட்டாக இருந்தது போதும், உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இது குறித்து குரல் எழுப்புங்க, அப்போ தான் அடுத்து யங்ஸ்டர்ஸ் உள்ளே வரும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தான் ஃபைனலாக சொல்கிறாங்க, இது வந்து சுகர் கோட்டிங் போட்டப்பட்ட ஒரு விபச்சார விடுதி மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இதை சொல்லிட்டு இந்த இதில் அவங்க வந்து மம்தா பானர்ஜியையும் டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பெங்காலியில் ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம், கொல்கத்தாவில் அந்த டாக்டர் கேஸ் நடந்துச்சு. அண்ட் அதை தொடர்ந்து இப்போது ரிதாபாரி சக்கரவர்த்தி அப்படின்ற ஆக்ட்ரஸ் சொல்லியிருக்க இந்த விஷயமும் பெங்காலி சினிமாவில் ரொம்பவே ஷாக்கிங்காக பேசப்பட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்து மலையாள சினிமாவை தொடர்ந்து தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், பெங்காலி சினிமாவாக இருக்கட்டும், எல்லா சைட்லேயும் நடிகைகள் குரல் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே வந்த பிறகு மலையாள சினிமா நடிகைகள் பல பேர் ரொம்பவே வந்து சந்தோஷமாயிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஃபைனலி இட்ஸ் ஆல் கம் அவுட், எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிய வந்துருச்சு. இன்னுமே நிறைய பேர் வெளியே குரல் கொடுப்பாங்க, எல்லாருடைய முகத்திரையும் கிழியும் அப்படின்னும் எதிர்பார்க்குறாங்க. மலையாள சினிமாவில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது ஹாப்பியாக இருந்தாலும் மற்ற சினிமா நடிகைகள்லாம் எங்களுக்கும் இதை பண்ணுங்க, எங்களுக்கும் இது வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா இதில் உண்மையாகவே குற்றம் செஞ்சிருக்க அந்த நபர்கள், அதாவது அந்த நடிகர்களாக இருக்கட்டும், இயக்குநர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே வந்து இதில் ரொம்பவே பயந்துருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ எங்கே நம்ம பேர் நெக்ஸ்ட்டு வெளியே வந்துருமோ, ஸோ நம்ம இப்படி ஒரு விஷயம்லாம் பண்ணியிருக்கோமே, இதில் நம்ம நேம் எங்கே நெக்ஸ்ட்டு வெளியே வந்துருமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. ஸோ அந்த வகையில் ஒரு பிரபல மலையாள இயக்குனர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பக்கம் நடிகைகள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தால் இன்னொரு பக்கம் நடிகர்கள்லாம் ஓடி போய் முன்ஜாமீன் வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லணும். அந்த மாதிரி டைரக்டர் விஎஸ் பிரகாஷா, விகே பிரகாஷ், டைரக்டர் விகே பிரகாஷ், இவர் வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஃபேமஸான டைரக்டர். ஸோ இவர் வந்து இப்போ முன்ஜாமீன் வாங்கியிருக்காரு. இன்னும் அவங்க கம்ப்ளைண்ட்டே பண்ணல. ஒரு இளம் பெண் எழுத்தாளர் அவங்க வந்து இந்த மாதிரி டைரக்டர் விகே பிரகாஷ் என்கிட்ட தப்பாக நடந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது குறித்து அவங்க எந்த கம்ப்ளைண்ட்டையும் இன்னும் பண்ணல. பட் அந்த கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு முன்னாடியே டைரக்டர் விகே பிரகாஷ் வந்து கோர்ட்டை அணுகியிருக்காரு, தனக்கு முன்ஜாமீன் வேணும் அப்படின்னும். அது மட்டும் இல்லாமல் அந்த மலையாள எழுத்தாளர் வந்து என் மேலே ஃபேக்காக கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க, அண்ட் அவங்க வந்து பணத்துக்காக தான் இப்படி பண்ணுறாங்க, அண்ட் அவங்க மேலே ஏற்கனவே அவங்க ஒரு குற்ற பின்னணி கொண்ட ஆள், இந்த ஹனி ட்ராப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க மாட்டின ஆள், ஸோ அதனால் அவங்க இப்போ என் மேலே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த டைரக்டர் போய் முன்ஜாமீனும் கேட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் பல நடிகர்கள் நம்மளை எங்கே சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பதறிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நடிகைகள் இதெல்லாம் வெளியே வந்த வரைக்கும் சந்தோஷம், இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி வாய்ஸ் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற சினிமா நடிகைகள்லாம் எல்லா இடத்துலையுமே இது நடக்கணும், எல்லாரும் வாய்ஸ் அவுட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலி எண்ட் ஆஃப் த திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் எல்லா பக்கமும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் குறித்து கம்ப்ளைண்ட் வந்தாலும், பல கேஸ்கள் போடப்பட்டாலும், ஸோ இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக மாறுமா, சினிமா வந்து சினிமாவாக மட்டும் இருக்குமா அப்படின்னு கேட்டோன்னா அந்த கேள்விக்கு கொஷின் மார்க்கை மட்டும்தான் போட்டு வைக்க முடியுமே தவிர பதில் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லணும். பட் எது எப்படியா இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே பெண்கள் தான் பெண்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இது அடுத்தடுத்து இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வீடியோ பண்ணும்போதெல்லாம் நான் சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ பொண்ணுங்க மட்டும்தான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் இந்த வீடியோலேருந்து உங்ககிட்டேருந்து விடைபெறேன். ஸோ மலையாள சினிமாவில் என்ன இப்போ ஆஸ் ஆஃப் நவ் நடந்துட்டுருக்குன்றதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன். இதே மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க கேர்லி ரிப்போர்ட்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், திஸ் இஸ் லோகசுஜி.